ஸோ கடகராசி எந்த விஷயத்தை வந்து இவங்க மாற்றிக்கணும் அப்படின்ற போது லவ் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமாக இவங்க அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இமோஷனலி அதில் இன்வெஸ்டடாக இருக்கிறாங்கன்ற போது அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு கையிருப்பு இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க நிறைய பேர், வெளியில் சொத்து வாங்கி போடுவாங்க, இழந்த சொத்தை வந்து மீட்டெடுப்பாங்க. இப்படியான பணம் ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி அது வந்து கட்டாயம் நடந்தே தீரும். என்ன சீக்ரெட்ஸ் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்றதுல வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, ரெவீல் பண்ணக்கூடாது, மற்றவங்களுடைய சீக்ரெட்ஸும் தெரிஞ்சிக்க முயலக்கூடாது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குது. அந்த யோகம் அது யோகமா இருக்கணும் அப்படின்னா இவங்க போயிட்டு எனக்கு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, இப்போ இதெல்லாம் சொன்னாங்கன்னா அமையாது, பிளாக் ஆயிடும். ஸோ இந்த 90 நாட்களில் இவங்களுடைய லவ் லைஃப்லையோ இல்லைன்னா மேரேஜ் லைஃப்லையோ இந்த ஒரு பர்சனால ப்ராப்ளம் வரும். ஸோ பி கேர்ஃபுல்னா எந்த பர்சனால ப்ராப்ளம் வரும்? அந்த மேரேஜ் லவ் லைஃப்ல இவங்க 2 பேராலேயே வந்து பிரச்சனை வரும். 2 பேரும் ஒன்றுக்கு பின் முரணா இருப்பாங்க. கடகராசி என்பர்கள்மா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு அடுத்த 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் அப்படின்னா என்ன விஷயம் நடக்கும்? ஸோ கடகராசிக்கு அடுத்த 90 நாட்கள்ல இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும்னா அவங்களுடைய சேமிப்பு திட்டங்கள் விரிவாகும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குன்னு ஒரு கையிருப்பு இருக்கும். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வெளியில சொத்து வாங்கி போடுவாங்க, சொத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும், இழந்த சொத்தை வந்து மீட்டெடுப்பாங்க. இப்படியான பணம் ரீதியான ஒரு ஸ்டெபிலிட்டி அது வந்து கட்டாயம் நடந்தே தீரும். சில பேருக்கு வருமானம் நிரந்தர வருமானமா மாறும். டெம்பரவரி ஜாப்ல இருந்து பெர்மனன்ட் ஜாப் போயிட்டு நிரந்தர வருமானமாகும், தொழில் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும். இப்படியான விஷயங்கள் நடந்தே தீரும். ஓவராலா கடகராசிக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பணம் வரும்ன்றீங்க. இந்த பணம் வந்து கடகராசி என்பவர்களுக்கு எந்த வழியில இருந்தெல்லாம் வரப்போகுது? ஸோ இவங்களுக்கு எந்த வழியில இருந்து பணம் வரும் அப்படின்றது பார்க்கும்போது சின்ன சின்ன வழிகள்ல இருந்து இவங்களுக்கு பணம் வரும். சின்ன சின்ன வேலைகள் அவங்க செய்யக்கூடிய, சில பேர் என்னன்னா பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு பார்ட் டைம் சைட் ஜாப் பார்ப்பாங்க. இப்படியான விஷயங்கள் இருக்கும். இல்லை பிஸ்னஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுவாங்க, 4-5 பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க, இப்படி இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஃபேமிலியில எல்லாரும் ஒரு ஜாப் போறவங்களா இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அப்படி எல்லா வழியிலேருந்தும் அவங்களுக்கு பணம் வரும். இதுலேருந்து தான் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது, எல்லா வழியிலேருந்தும் அவங்களுக்கு பணம் வரும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ எந்த விஷயத்த கடகராசி என்பவர்கள் மாற்றிக்கவே கூடாது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஸோ கடகராசி எந்த விஷயத்த வந்து மாற்றிக்கவே கூடாது அடுத்த 90 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய தைரியம், அவங்களுடைய அந்த முற்போக்குத்தனம், இது எதையுமே மாற்றிக்க கூடாது அப்படின்னு தான் இருக்கு. கான்ஃபிடென்ட், அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஓகே, பிலீவ் மை செல்ஃப் மாதிரி அப்போ நம்மளை நம்ம ஃபர்ஸ்ட் நம்பி பிலீவ் பண்ணணும். சூப்பர். ஸோ கடகராசி என்பவர்கள் எந்த விஷயத்த மாத்திக்கணும்? ஸோ கடகராசி எந்த விஷயத்த வந்து இவங்க மாத்திக்கணும் அப்படின்ற போது லவ் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்ல அதீதமா இவங்க அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு இமோஷனலி அதுல இன்வெஸ்டடா இருக்கிறாங்கன்ற போது அதெல்லாம் கண்டிப்பா மாத்திக்கணும். ஸோ மற்ற ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றத இவங்க அதுதான் ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கணும். ஓகே, நிறைய பேர் லவ்னால லைஃபே இழந்திருக்காங்க. ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம் இல்லையா? இந்த டைம்ல இந்த 90 நாட்கள் அப்படி இருக்கிறது சேஃப். ஓகே மேம், ஓகே. ஸோ எந்த விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் கடகராசி என்பவர்கள்? ஸோ கடகராசி எதுல அலர்ட்டா இருக்கணும்னா சீக்ரெட்ஸ் கீப் அப் பண்ற சீக்ரசிஸ் அதுல வந்து அலர்ட்டா இருக்கணும். என்ன சீக்ரெட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுல வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது, ரெவீல் பண்ணக்கூடாது, மற்றவங்களுடைய சீக்ரெட்ஸும் தெரிஞ்சிக்க முயலக்கூடாது. ஸோ இவங்களோடதான் இருக்கட்டும் மற்றவங்களோடதான் இருக்கட்டும், அந்த சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும். ஓகே, ரகசியமாவே இருக்கணும். கடகராசி என்பவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலர் எது? ஸோ கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் கலர் அண்ட் ப்ரௌன் கலர். ஸோ 2 கலர் வந்து அது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்கும். ஓகே, நைஸ். ஸோ மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். முக்கியமான விஷயங்கள் போகும்போது இந்த கலர்ஸ் பயன்படுத்தி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நைஸ். ஓகே, கடகராசி என்பவர்களுக்கு வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா?
ஸோ கடகராசிக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா இருக்குது. அந்த யோகம் அது யோகமா இருக்கணும் அப்படின்னா எப்போ வரைக்கும் யோகமா இருக்கும்னா இவங்க அதை பத்தி அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிற வரைக்கும் தான். இவங்க போயிட்டு எனக்கு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு, நான் வந்து இந்த வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல நான் இடம் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சொன்னாங்கன்னா அது யோகமா இருக்காது. வாங்கக்கூடிய சூழலும் அமையாது, பிளாக் ஆயிடும். யார்கிட்டயும் சொல்லாம காரியத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது அவங்களுக்கு. கட்டாயமா. ஏன்னா எத்தனை பேர் நம்மளுடைய நல்லதை பத்தி யோசிப்பாங்க அப்படின்றதும் பெரிய கொஸ்டின் மார்க் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல. ஓகே மேம். கடகராசி என்பர்கள் இந்த டைம்ல புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தொடங்கலாமா? தாராளமா தொடங்கலாம். அந்த புதிய தொழில் தொடங்குறது, அந்த புதிய தொழில் மேல இவங்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கு, அதீத காதல் அன்பு எல்லாமே இருக்கு, ரொம்ப பேஷனேட்டா இருக்காங்கன்னா தாராளமா அடுத்த 90 நாட்கள்ல அந்த தொழிலை வந்து தொடங்கலாம். யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, வீட்டுல இருக்கவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தொடங்கணும்னு இருக்கிறேன், அப்படி தொடங்கலாமான்னு கேட்டா தொடங்க வேண்டாம். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயமா இருந்து அவங்க அதை லவ் பண்ணாங்கன்னா தாராளமா தொடங்கலாம். ஓகே, நைஸ். முதல்ல நம்ம நேசிச்சு அந்த விஷயத்த பண்ணாதான் அது எப்பவுமே நீட்டிச்சிருக்கும் இல்லையா? நைஸ் மேம். ஸோ இந்த 90 நாட்கள்ல இவங்களுடைய லவ் லைஃப்லயோ இல்லைன்னா மேரேஜ் லைஃப்லயோ இந்த ஒரு பர்சனால ப்ராப்ளம் வரும். ஸோ பி கேர்ஃபுல்னா எந்த பர்சனால ப்ராப்ளம் வரப்போகுது? ஸோ இவங்களுடைய அந்த மேரேஜ் லவ் லைஃப்ல இவங்க 2 பேராலேயே வந்து பிரச்சனை வரும். ஏன்னா 2 பேரும் ஒண்ணுக்கு பின் முரணா இருப்பாங்க. ஸோ அதாவது பேலன்ஸ் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் 2 பேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க பண்றது, இவங்க சொல்றது ஆப்போசிட்டா அவங்க பண்றது, இப்படி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 பேரும் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேர் தான் பிரச்சனைக்குரிய நபரா இருப்பாங்க. ஓகே. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கணும், அதுக்கு மேற்கொண்டு விட்டு கொடுத்து போகிற தன்மை இருக்கணும். ஓகே, விட்டு கொடுப்பார் கெட்டு போகுது இல்லை இல்லையா? சூப்பர்மா. ஸோ கடகராசி என்பவர்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ கடகராசிக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, அவங்க குடும்பத்தோட சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நாளடைவில் ஒரு மதிப்பு இருக்கு, அது நன்மையா முடியும். அது மாதிரி குடும்பத்துக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யறது இவங்களுக்கு நல்ல விதமா நன்மை அளிக்கும் அப்படின்னு இருக்கு. குடும்பத்துக்கான அந்த தேவைகளை இவங்க பூர்த்தி செய்யறதால கடவுள் இவங்களுக்கான தேவைகளை கண்டிப்பா பூர்த்தி செய்வாங்க. அதனால குடும்பத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க சில பணம் ரீதியான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் மேற்கொள்ளும் போது அது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த 90 டேஸ் கடகராசி என்பவர்களுக்கு வந்து எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் மெசேஜஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். ஸோ கடகராசி என்பவர்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் மை ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.